அப்படி ஒரு நாள் போயிட்டுருக்கப்போ ஒரு தெருவில் ஒரு ஏழை சிறுமி இவர்கிட்ட இருக்கிற இந்த சங்கு வளையலை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறா. பேத்தியை அவள் வந்து சமாதானப்படுத்துகிறாள். அப்போவும் அவள் சமாதானம் ஆகலை. அவள் என்ன சொல்கிறா, நம்ம வீட்டில் ஒரு கறி படிஞ்ச ஒரு தட்டு இருக்குது, அதை நம்மளும் யூஸ் பண்ணுறதில்ல, அதை கொடுத்துட்டாவது அதுக்கு வளையல் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி சொல்கிறா. அதுக்கு பாட்டி சரிதான்னு சொல்லி அந்த வியாபாரியை வீட்டுக்கு கூப்பிட்றா. புகைப்படிந்து அப்படியே கருப்பாக இருக்கிற ஒரு தட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தட்டை வாங்கி முன்ன பின்னெல்லாம் பார்க்கும்போது பின்பக்கம் நகத்தால் கீறுறாரு. கீறினா ஆச்சரியம் அவருக்கு. அது வேறு உலோகம்லாம் இல்லை, தங்கத்தட்டு. அடிமாட் ரேட்டுக்கு வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டார். வேறு ஒரு வியாபாரி வர்றாரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்றா. இது சாதாரண தட்டு இல்லை. அப்போ அந்த பாட்டி சொல்கிறா, இது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இவளுக்கு ஒரு வளையல் மட்டும் கொடுத்தா போதும். தராசு, கல், ஒரு 8 அணா காசு, இந்த தங்கத்தட்டு, இதை மட்டும் கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துங்கன்னு கொடுத்துட்டு அவர் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அந்த இன்னொரு வியாபாரி இப்போ வந்தார். அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம், மட்டும் இல்லை மொத்த பொருளையும் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்படின்னதும் அவருக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறி போச்சு. 1000 பொற்காசு மதிப்புள்ள தட்டாச்சே, அதை நான் ஏமாந்துட்டேன்னு உள்ளுக்குள்ளே புலம்புறாரு. கொண்டு வந்து வியாபார பொருள் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுக்கிட்டு திருன்னு ஓடுறாரு. ஓடினவர் நேராக போய் ஆற்றுக்கரைக்கு போனால் அவர் வந்து ஏற்கனவே பரிசலில் ஏறி அக்கறைக்கு போயிட்டுருக்கார். அந்த 8 அணா வாங்கிட்டு வந்தார்ல இவங்கள்ட்டேருந்து, அந்த 8 அணாவை பரிசல்காரன்ட்ட கொடுத்து அவர் போயிட்டுருக்கார். பாதி ஆற்றோட பாதி தூரம் போயிட்டார். அப்போது இவர் வந்துட்டு கூப்பிட்றாரு, அந்த வியாபாரியும் கூப்பிட்றாரு, படகுக்காரனையும் திரும்பி வான்னு கூப்பிட்றாரு. அதில் வாங்கிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போங்கன்றாரு. அவரும் காதில் வாங்கிக்காமல் படகுக்காரன் அக்கறையை நோக்கி போகிறாரு. இவருக்கு அந்த ஆற்றாமை, கோபம், அந்த எல்லாம் சேர்ந்து சீற்றம் அதிகமாகி ஏமாந்து போயிட்டேனே, என்னை கொள்ளையடிச்சிட்டான் இவருக்குள்ளே பெணாத்துறாரு. இவராகவே ஏமாந்துட்டு அவர் கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்னு பெணாத்திக்கிட்டே இதயத்தோட துடிப்பு வேகம் அதிகமாகி வாயில் ரத்தம் வந்து வாயாலையும் மூக்காலையும் ரத்தம் வந்து கீழே விழுந்து இந்த இடத்துல இறந்து போகிறாரு. இந்த கதையிலேருந்து தெரிய வர்றது என்னென்னா, ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் ஏமாறுவான் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மிக சரியான வரிகள்னாக்கா, கெடுவான் கேடு நினைப்பான்.